அமைதியான செம்மொழி பூங்காவில் அமெரிக்காவை எதிர்த்து ஆர்ப்பாட்டம் நடத்தினர் தமிழீழ ஆதரவு அமைப்பினர். பெப்சி, கொக்கோகோலா போன்ற குளிர்பானங்களை தரையில் ஊற்றிய ஆர்ப்பாட்டக்காரர்கள் அமெரிக்க கொடியை தீயிட்டு கொளுத்தியதோடு இலங்கை தமிழர் பிரச்சனையில் அமெரிக்கா முக்கிய குற்றவாளி என்ற தங்களது எதிர்ப்பையும் பதிவு செய்தனர். அமெரிக்கா தமிழீழ பிரச்சனையிலே சிங்களவர்களுக்கு ஆதரவாக எடுத்திருக்கக்கூடிய நிலையிலிருந்து வெளியேற வேண்டும். தமிழர் பிரச்சனையில் தலையிடக்கூடாது. ஐநாவினுடைய சுதந்திரமான விசாரணையை அமெரிக்கா தடுத்து வைத்திருக்கிறது. அமெரிக்காவும் இந்தியாவும் இந்த இனப்படுகொலையிலே கூட்டாளிகள். இலங்கையை விசாரிப்பதைப் போல அமெரிக்காவையும் இந்தியாவையும் சர்வதேச விசாரணைக்கு உட்படுத்த வேண்டும். இந்த இனப்படுகொலையிலே அமெரிக்காவிற்கும் இந்தியாவிற்கும் பங்கு இருக்கிறது. இரண்டு நாடுகளும் கூட்டாக சேர்ந்து கொண்டு தமிழர்களை இனப்படுகொலை செய்கின்ற வேலையை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே அமெரிக்க அரசாங்கம் அதனுடைய அதிகாரிகள் சிங்களவர்களுடைய கூட்டு சேர்வதை நிறுத்த வேண்டும். இந்திய பெருங்கடலிலிருந்து, அதாவது தமிழர் கடலிலிருந்து அமெரிக்கா வெளியேற வேண்டும் என்ற கோரிக்கையை இங்கே கிட்டத்தட்ட 25க்கும் மேற்பட்ட இயக்கங்களும் கட்சிகளும் சேர்ந்து ஒரு போராட்டமாக முன்னகர்த்துகின்றோம். அந்த அமெரிக்க தூதரக முற்றுகை என்பது அமெரிக்காவிற்கு எச்சரிக்கை விடுப்பதாக இருக்கிறது. இலங்கையை விட தமிழகம் என்பது இவர்களுக்கு பெரிய சந்தையாக இருக்கிறது. அமெரிக்காவினுடைய பொருட்களை நாங்கள் புறக்கணிப்போம், ஏற்றுக்கொள்ள மாட்டோம். சிங்களவர்களுக்கு ஆதரவாக அமெரிக்கா தொடர்ந்து செயல்படும் பட்சத்திலே இவர்களுடைய வணிகத்தை புறக்கணிக்கின்ற ஒரு போராட்டத்தை, ஜனநாயக போராட்டத்தை தமிழக இயக்கங்கள் மேற்கொள்ளும் என்பதை தருணத்தில் அமெரிக்காவிற்கு எச்சரிக்கையாக விட கடமைப்பட்டிருக்கின்றோம். அமெரிக்க தூதரகத்தை முற்றுகையிட முயன்ற 100க்கும் மேற்பட்ட போராட்டக்காரர்களை தடுத்து நிறுத்தி கைது செய்தது காவல்துறை. ஷேக் பரீத், ரெட் பிக்ஸ் நியூஸ்.